வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 2018 குரூப் 4 பொதுத்தமிழ் கேள்வித்தாளிலேருந்து 71லேருந்து 80 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் பாடினாங்கன்னு கேட்டிருக்காங்க. கீழே இமேஜு என்னன்னா, நம்ம சேனலில் எப்போவுமே இமேஜ் வச்சு ரொம்ப ஷார்ட்கட்டில் எப்படி அந்த கொஷினை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சூப்பராக பார்ப்போம். இன்றைக்கும் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறான், ஒரு வேடன் வேட்டையாடுறான். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லிடுறோம். ஓகேங்களா? வேட்டையாடுறான். மான் பார்த்து பயப்படுது இல்லையா? பயத்தை அச்சம்னு சொல்லுவோமா? இப்போ இங்கே பாருங்க, அஞ்சும். ஓகேவா? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின். ஓகேங்களா? கண் அஞ்சும் மான் அஞ்சும் அப்படின்னு ஞாபகத்துங்க. மான் வேட்டைக்காரனை பார்த்து அஞ்சுது. நல் வேட்டனார், மிளைக்கீழான் நல் வேட்டனார் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? இப்போ கீழே பாருங்கள், ஏதோ பழைய படம் மாதிரி தெரியுதுங்களா? இது திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்ற படம். 90s கிட்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இவர் தான் பார்த்திங்கன்னா தருமி. இதில் ஒரு ஸ்டோரி வரும். இதில் ஒரு மன்னர்னு இருப்பார். அவர் தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார். என்னென்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒன்று. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நக்கீரர். அந்த மன்னர் அவருடைய ஆராய்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் சொல்லுவாங்க. அதில் இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர் சிவபெருமான் கிட்ட வரம் கேட்குற மாதிரி நிறையா ப்ரேலாம் பண்ணி அவர் சிவபெருமானே இப்படி ஒரு புலவர் மாதிரி அவருக்கு சொல்லுவார். அதை எடுத்துகிட்டு போய் அவர் அரசவையில் சொல்வார். இப்படியே சுற்றி வரும்பொழுது நக்கீரருக்கும் நம்மளுடைய சிவபெருமானுக்கும் அந்த விவாதம் வரும். இவர் என்ன சொல்வார்னா, இயற்கையில் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவார் நம்மளுடைய சிவபெருமான். உடனே நக்கீரருக்கு கோபம் வந்துடும். இல்லை, இயற்கையெல்லாம் மனம் கிடையாது அப்படின்ட்டு இவர் ஆர்கியூ பண்ண, அதுக்கு இவர் பதில் ஆர்கியூ பண்ண, இது தேவையில்லாத சண்டை. இருந்தாலும் கோபத்தில் சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்துக்கு வருவார். நெற்றிக்கண் திறப்பார். அப்போ நக்கீரர் ஒரு டைலாக் சொல்வார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்வார். இந்த டைலாக் சொன்னது யாருன்னு கேட்டாக்கா நம்ம நக்கீரர் தான் சொல்லணும். திருவாலவாய் காண்டத்தில் வரும். ஓகேங்களா? இந்த மூவி, இந்த ஸ்டோரி ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் நம்ம ஸ்டோரியாக மண்டைக்குள்ளே ஈஸியாக ஏறும். அந்த ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த ஸ்டோரியிலேருந்து எந்த வகையில் கேள்வி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? நமக்கு பார்த்திங்கன்னா 3 காண்டங்கள் வரும். திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கூடர் காண்டம். ஃபஸ்ட்டு மதுரை காண்டம், திருவாலவாய் காண்டம், கூடர் காண்டம். இது 3 பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் வரும். அடுத்த கொஷின் போகலாங்களா? அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? அஷ்ட பிரபந்தம் 8 சிற்றிலக்கியம். இதில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரபந்தம் அப்படின்னா அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா நன்கு கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு பிரபந்தம்னு சொன்னாலே சிற்றிலக்கியங்களை தான் சொல்லுவாங்க பிரபந்தம் அப்படின்ட்டு. அப்போ பிரபந்தம்னா சிற்றிலக்கியம். தமிழில் மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா? எத்தனை வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குதுன்னு நமக்கு கேள்வி கேட்கலாம். அப்போ பிரபந்தம்னா சிற்றிலக்கியம். அஷ்ட பிரபந்தம் 8 பிரபந்தம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? காந்தி புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் தான் காந்தி புராணத்தை எழுதியிருப்பார். அதில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னா
2034. அடுத்து போலாமா? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பிமின் அதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்னென்னா புறநானூறு. புறநானூறு தான் இது வரும். இதில் என்னென்னா நம்ம நல்லது செய்யலைனாலும் உதவி செய்யலைனாலும் தயவு செஞ்சு உபத்திரம் செய்யாது சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யக்கூடாது யாருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு பொதுவான கருத்து புறநானூரில் பொதுவான கருத்து சொல்கிறாங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம். மறைமலை அடிகளாரின் மகள். இங்கே என்ன மலை தெரியுது? ஒரு மலை தெரியுதா? என்ன கலரில் தெரியுது? ப்ளூ கலரில் தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மலை. நம்ம ஷார்ட்கட்காக நான் இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீளமாக இருக்கிற கிரினா மலை. இதுவும் நமக்கு சில சமயம் கேள்வியில் கேட்பாங்க. இதையும் நம்ம வந்து ஒவ்வொன்றும் எல்லா வார்த்தையும் கண்டென்ட்டு தான். ஓகேங்களா? கிரினா என்னன்ட்டு சில சமயம் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. நீளமான மலை. இது ஏன் ஷார்ட்கட்னா நீலகிரி மலை ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? நீல கலரில் இருக்கும். மலை மறைமலை இருக்கா? மறைமலை அடிகளுடைய பொண்ணு நீலகிரி மலை. ஏன்னா நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போலாங்களா? 9 நாழி உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? 9 நாழி உடுப்பவை 2 பார்த்தீங்களா? நமக்கு சோறு தான் முக்கியம். இது வந்து நம்ம இதுவும் ஒரு பொதுவான கருத்து தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்றது நம்மள மாதிரி நீங்கள் நான் இல்லை, நிறையா பேர் அதை ஒரு கேரக்டராக வச்சுருக்கோம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். இதுவும் ஒரு பொதுவான கருத்து, நம்ம புறநானூரோட கருத்து. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லவா? 9 நாழி உடுப்பவி 2. இதில் எதை பற்றி சொல்கிறாங்க? ஃபுட்டை பற்றி சொல்கிறாங்க. 4 வேளைக்கு நல்லா சாப்பிடியா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை 4 வேளை 400 புறநானூறு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா பரோட்டா 400 புறநானூறு. பரோட்டா பாருங்கள், பரோட்டா சாப்பிட்றாரு, பரோட்டா 400 ரூபாய்க்கு சாப்பிட்றாரு, புறநானூறு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டானு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மண்டையில் நிற்கும் அந்த கேள்வியை பார்க்குறப்ப. ஓகேங்களா? அடுத்து போலாமா? போரை ஒழிமின் என்று கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? போரை ஒழிமின், சண்டை வேணாம் ஐயா, சண்டை வேணாம் அப்படின்னு கோவூர் கிழார் யாருக்காக போவார்னா நெடுங்கிள்ளிக்காக போவார். இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய 23ஆம் புலிகேசியில் வடிவேல் என்ன பண்ணுவார்? வெள்ளைக்கொடியை காமிச்சு வேணாம் அப்படின்வார். இங்கே கோவூர் கிழார் வந்து போர் வேணாம் அப்படின்னு நெடுங்கிள்ளிக்கிட்ட போய் கேட்பார். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கோவப்படாதீங்க அப்படின்னு. கோவூர் கிழார் கோவப்படாதீங்க அப்படின்ட்டு நெடுங்கிள்ளி கிட்ட சொல்வார். ஓகேவா? அடுத்து கேள்வி போலாங்களா? பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேரண்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெடிப்புனால தான் இப்பேரண்டம் உருவாச்சு அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை அந்த காலத்திலே திருவாசகத்தில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன தெரியுமா நான் சொல்ல போகிறேன்? இதை டக்குன்னு பார்க்கும்போது பெருவெடிப்புன்னு தோணாது. ஏதோ ஒரு கல், ஒரு மாணிக்க கல் ஞாபகம் வச்சுக்கலாமா? என்ன ஏதோ சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கரெக்ட். மாணிக்கம், எக்ஸாக்ட்லி. மாணிக்க வாசகர். திருவாசகத்தை எழுதுனது யாரு? மாணிக்க வாசகர். பெருவெடிப்பு ஏற்படும் போது வர ஒளி மாணிக்க கல்லுடைய அதோடைய அந்த ஒளி மாதிரி பிரகாசமாக இருக்குது. பெருவெடிப்பும் பிரகாசமாக இருக்குது. அப்போ அது திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கேள்வி போலாங்களா? தேம்பாவணி என்பது, தேம்பாவணி வந்து கிருஷ்ணபிள்ளை எழுதின கிறிஸ்தவ காப்பியம். ஓகேங்களா? எழுதுனது
கிருஷ்ணபிள்ளை. அந்த காப்பியம் வந்து கிறிஸ்துவ காப்பியம். அடுத்து போலாங்களா? இன்றைக்கி 10 கேள்வி முடிவடைஞ்சிச்சு. நாளைக்கு உங்களை அடுத்த 10 கேள்வியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.